கவின் ஆணவ படுகொலை சம்பவத்திற்கு நீதி கோரியும் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் சென்னை உயர்நீதிமன்ற வளாக ஆவின் நுழைவாயிலில் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து நித்யானந்தன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன். தற்போது கவின் ஆணவ படுகொலை குறித்து நீதி கேட்டு வழக்கறிஞர்கள் போராடி வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என விரிவாக பதிவிடலாம். நிச்சயமாக கடந்த 27ஆம் தேதி திருநெல்வேலியில் வைத்து பட்டதாரி இளைஞர் கவினை சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகாக தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ச்சியாக திமுகவுடைய அரசில் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை அரசு தடுக்க தவறுகிறது என்று தொடர்ச்சியாக குரல் எழுப்பிக் கொண்டிருந்த நிலையில் இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஆவின் வாயிலில் வழக்கறிஞர்கள் சமத்துவ வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் தற்பொழுது ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும், அந்த சட்டத்தின் சரத்துகள் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருந்த அந்த விவகாரத்தை தான் நாங்கள் கேட்கிறோம், புதியதாக கேட்கவில்லை என்று அவர்கள் கண்டன கோஷங்களையும் கண்டன உரைகளையும் தற்போது வழக்கறிஞர்கள் ஆற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாகவே கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு கடந்திருந்தாலும் இதே நிலை சாதிய மனநிலையில் தொடர்ந்து தமிழகம் இருந்து வருகிறது. திராவிடம், சமூக நீதி என தொடர்ச்சியாக பேசக்கூடிய இதே நிலையில் தான் இன்னமும் இதே சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழகத்தில் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. அதாவது படித்த இளைஞர், பட்டதாரி இளைஞர், பொறியியல் படித்திருக்கிறார், 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார், இருந்த போதிலும் சாதிய வன்மம் கொலை செய்ய தூண்டுகிறது. ஒரு அத்லட்டாக, அதாவது தேசிய அளவிலான ஒரு விளையாட்டு வீரர் கத்தியோடு சென்று அறிவாளோடு சென்று கொலை செய்ய தூண்டுகிறது சாதிய மனநிலை என்றால் இதை ஒடுக்க வேண்டியதும் இதை தடுக்க வேண்டியதும் அரசுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் அரசு இதை செய்ததா என்றால் அரசு இதை செய்ய தவறிவிட்டது, அரசு தடுக்க தவறிவிட்டதை கண்டித்து தற்பொழுது வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சாதிய ஆணவ படுகொலைக்கு தடுப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும், அந்த சட்டத்தின் வாயிலாக தான் இதை தடுக்க முடியும் என்று வழக்கறிஞர்கள் கூறி அந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் அந்த நேரடி காட்சிகளை காண்பித்து வருகிறார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் நிறைவேற்றப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்திருந்தது. அந்த திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏன் இருக்கிறார்கள், அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு உயிரிழந்திருக்கக்கூடிய கவினுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதே போல கவினை படுகொலை செய்த குடும்பத்தினர் இருவரும், அதாவது தாயும் தந்தையினரும் இருவருமே காவல்துறையில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை பணியிட நீக்கம் செய்யக்கூடாது, பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்கள். இருவரையும் கைது செய்ய வேண்டும், ஒருவரை மட்டும் கைது செய்யக்கூடாது, இருவர் அவருடைய தாயையும் கைது செய்ய வேண்டும், அவர்களும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கவின் ஆணவ படுகொலை குறித்து சமத்துவ வழக்கறிஞர்களுடைய போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. சட்டம் இயற்று மாவட்டங்களில்